ஆசீர்வதினாலே சொல்றோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உங்க சமூகமே, எத்தனை இன்பமே உங்க சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபல தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. புதுபல தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, சமூகம் போதுமானது எனக்கப்பா. சமூகம் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சந்திரில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பா சந்திரில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேடியும் இனிமையே தேவிட்டான அமுதமே. தேடியும் இனிமையே தேவிட்டான அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சமூகமானோட இருந்த போது
உங்களுடைய சமூகத்தில் எங்களுக்கு முழுமையான சந்தோஷம், விடுதலை, சமாதானம் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவனை பலனையும் சுகத்தையும் கொடுக்கிறேன். நன்றி கர்த்தாவே. நீங்க போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இப்படி தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். இது வருஷமா நீர் எங்களோட கூட இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்கிறேன். மாத்திரம் போதும் எனக்கு. சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோரி, சிருஷ்டிப்பின் தேவனே, உன் வார்த்தையால் உருவாக்கி. யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உன் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே, என் ஆத்மநேசர், என் மேலுள்ள வந்து கூர்ந்தீர். என் வழியை நீக்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு ஈடில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என் நெஞ்சம் போதும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். It's such a joy to be in the house of God. கர்த்தருடைய Hallelujah. வீட்டில் இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். Amen. ஆமென். And continue to pray for our dear ones who are in hospitals. மருத்துவமனையில் இருக்கிற நமக்கு அன்பானவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி You கேட்டுக்கொள்கிறோம். will hear wonderful testimonies from them. அவர்களிடமிருந்து அருமையான சாட்சிகளை நாம் கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறோம். Amen. ஆமென். I want to share with you about Mordecai. மொர்தெகாயை குறித்து இந்த காலை நேரத்தில் நான் பேச How விரும்புகிறேன். many know about Mordecai? மொர்தெகாயை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? Who is he? யார் அவர்? Huh?
Esther's uncle or cousin, you can call it. எஸ்தருடைய மாமா. He said Esther never had father and mother. எஸ்தருக்கு அம்மா அப்பா கிடையாது. And this man was bringing Esther, up in life. அந்த பிள்ளையை எஸ்தரை சிறு வயதிலிருந்து இந்த மாமா தான் எடுத்து வளர்க்கிறார். This Mordecai is a man who had no crown, no title, no throne. மொர்தெகாய் இடத்துல சிம்மாசனம் இல்லை, அவரிடத்தில் கிரீடம் இல்லை, அவருக்கென்று பெரிய பெயர் பிரஸ்தாபம் எதுவும் இல்லை. But he changed the destiny of a nation. ஒரு தேசத்தினுடைய தலையெழுத்தை இந்த மொர்தெகாய் மாற்றுகிறான். Today we live in a world where people celebrate platforms and titles and public recognition. இன்னைக்கு மக்கள் எதை கொண்டாடுகிறார்கள்? புகழ், நல்ல தலைப்பு அல்லது அங்கீகாரம், இவளை பார்த்து மக்கள் கொண்டாடுகிறார்கள். People want name and fame in this world. பெயர், புகழ் தான், கீர்த்தி தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று வாழ்கிறார்கள். But the story of Mordecai reveals a powerful truth. ஆனால் மொர்தெகாயினுடைய கதை ஒரு வல்லமையான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Some of the great leaders in history are not the ones standing on the throne, but the ones standing with integrity when nobody is watching. உலகத்தினுடைய பெரிய தலைவர்கள் யார் என்றால் எல்லோரும் பெயர் பெற்றிருக்கிற, புகழ் பெற்றிருக்கிற தலைவர்கள் அல்ல. பிரச்சனையின் காலத்தில் நேர்மையோடும் நியாயத்தோடும் தன்னிலை மாறாமல் இருக்கிறவர்கள். Hallelujah. Hallelujah. Mordecai never became a king. மொர்தெகாய் கடைசி வரை ராஜாவாகவில்லை. He never commanded an army. அவனிடத்தில் ஒரு சேனை இல்லை, சேனை தளபதியும் இல்லை. He never built a public platform. அவனுக்கென்று ஒரு பொது மேடையிலே தனக்கென்று ஒரு மேடை கட்டிக் But கொள்ளவில்லை. yet through his wisdom, courage and faithfulness, he helped preserve an entire generation of God's people. இருப்பினும் தன்னுடைய விவேகத்தினாலும் ஞானத்தினாலும் தைரியத்தினாலும் ஒரு பெரிய தேவனுடைய சந்ததியை தீங்கிலிருந்து நிரந்தரமாக பாதுகாக்கிறான். Hallelujah. Hallelujah. The Lord called Mordecai and Esther to deliver and to save people of Israel. இஸ்ரவேல் மக்களை காக்கும்படி கர்த்தர் மொர்தெகாயையும் எஸ்தரையும் அழைத்திருந்தார். If you turn the Bible to the book of Esther, எஸ்தர் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். and he shows us a man whose influence was greater than his position. தன்னுடைய பதவியை பார்க்கிலும் அதிகமான செல்வாக்கு படைத்திருந்த ஒரு மனிதனை நாம் I பார்க்கலாம். want to give you a few points here. இங்கே சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். First one is great leaders lead before they are recognized. பெரிய தலைவர்கள் அவர்கள் தலைமைத்துவத்தோடு நடந்து கொள்வார்கள், அவர்கள் தலைவர்கள் ஆகும் என்பதாக. In the book of Esther chapter 2 verse 5 to 7. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7ஆம் வசனங்களில் We see Mordecai first appears as a Jewish exile living in Persia. எப்படி அவன் அறிமுகப்படுத்தப்படுகிறான்? பெர்சியாவிலே வாழுகிற ஒரு யூத அடிமை, சிறைப்பிடிக்கப்பட்டு போன அடிமைகளில் ஒருவன். He was not in a position of power. அவனிடத்தில் அதிகாரம் கிடையாது. But he was so faithful, simply faithful in his assignment. அவனுக்கு அளிக்கப்பட்ட வேலையிலே உண்மையுள்ள ஒரு மனிதன். Hallelujah. Hallelujah. I want you to read Esther chapter 2 verse 5 to 7. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7ஆம் வசனங்களை பாருங்கள். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். Mordecai cared for Esther. எஸ்தருக்காக மொர்தெகாய் அக்கறை கொண்டான். Raising her after she lost her parents. அம்மா அப்பாவை இழந்து தவிக்கிற அந்த குழந்தையை அவன் எடுத்து வளர்க்கிறான். You got to see the powerful truth in Mordecai's life. மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வல்லமையான சத்தியத்தை பாருங்கள். Before Mordecai influenced a nation, he influenced one person. அவன் தேசத்தை தன்னுடைய செல்வாக்கினால் பாதிப்பதற்கு முன்பதாக ஒரு மகளிடத்தில் தன்னுடைய செல்வாக்கை செலுத்தினான். Before Mordecai was honored publicly, he was faithful privately. வெளியரங்கமாக மொர்தெகாய் பேர் புகழ் பெறுவதற்கு முன்பதாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையுடையவனாக இருந்தான். Hallelujah. Hallelujah. If you are faithful in little things, Bible says the Lord will make you rule over much. வேதம் சொல்லுகிறது நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மீது உங்களை அதிகாரியாக்குவார். Church, your hidden season is not wasted, it is preparation. நீங்கள் மறைந்திருக்கிற காலம் என்பது அது ஒரு வீணான காலம் அல்ல, கர்த்தர் உங்களை உருவாக்குகிற காலம். We see that in Mordecai's life, he was faithful privately. மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் உண்மையுடையவனாக இருந்தான். Whether it is raising a child,
ஒரு குழந்தையை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, caring for your parents, elderly parents, வயதான பெற்றோர்களை நீங்கள் பாதுகாப்பதாக or இருந்தாலும் caring சரி, for an elderly relative, அல்லது வயதா மூப்பா இருக்கிறவங்களுடைய உறவினர் ஒருவருக்கு நீங்கள் செய்கிற உதவியாக or இருக்கலாம். doing your daily duty or work with integrity. நேர்மையோடு நீங்கள் அனுதினமும் செய்கிற உங்களுடைய வேலையாக இருக்கலாம். God sees our faithfulness. கர்த்தர் உண்மையை காண்கிற தேவன். Hallelujah. ஹல்லேலூயா. Because our God is a faithful God. ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள He தேவன். sees our unseen obedience often lays the groundwork. காணக்கூடாத அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் கண்டு அதை அஸ்திபாரமாக கர்த்தர் When He ஏற்படுத்துகிறார். sees our faithfulness, God steps into it and make it into a spotlight. உண்மை உள்ளவர் என்று கர்த்தர் கண்டாரானால் அந்த மனிதனை அவர் வெளியரங்கமாக்கி அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பார். How many believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? God did to Mordecai's life. கர்த்தர் மொர்தெகாய்க்கு அதை செய்தார். Great leaders lead before they are recognized. பெரிய தலைவர்கள் அவர்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு முன்னதாகவே தலைவர்கள் தான். Second point is true leaders protect people, not just positions. உண்மையான தலைவர்கள் மக்களை பாதுகாப்பார்கள், அவருடைய தலைப்புகள் பதவி அல்ல. In Esther chapter 2 verse 11, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் when வசனம். Esther became queen, எஸ்தர் ராஜாத்தியானதுக்கு பின்பதாக Mordecai continued to care for her. He advised her and protected her identity. தொடர்ந்து அவளுக்கு ஆலோசனை வழங்குவதும் அவளை பாதுகாப்பதும் அவளுடைய அடையாளத்தை பாதுகாக்குகிற ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார். Read Esther 2 verse 11. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். Every day, Mordecai walked back and forth near the courtyard. வளர்த்த பிள்ளையை பற்றி அறிந்து கொள்வதற்காக கன்னி மாடத்திலே அவன் அங்கும் இங்கும் உலாவி செய்திகளை சேகரித்துக் கொண்டிருந்தான். Find out how Esther was and what was happening to her. எஸ்தர் எப்படி இருக்கிறாள், அவளுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் கண்ணும் கருத்துமாக You விசாரித்துக் must கொண்டிருந்தான். understand that Mordecai was not using Esther's position for personal advancement. தன்னுடைய நிலையை உயர்த்திக் கொள்வதற்காக எஸ்தர் ராஜாத்தி அவன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. He was watching over some man God has entrusted to him. கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி அப்படி அவன் நடந்து கொண்டான். Hallelujah. ஹல்லேலூயா. In Matthew chapter 10 மத்தேயு 10ஆம் அதிகாரம் verse 32 and 33. 32 33ஆம் வசனம். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். We can't live a life of denial and expect God to recognize us. மறுதலிக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே கர்த்தரை அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அறிவீனம். Here Mordecai has changed Esther, charged Esther not to reveal her identity. தன்னுடைய அடையாளத்தை தெரியப்படுத்த வேண்டாம் என்பதை எஸ்தரிடத்தில் மொர்தெகாய் அறிவித்திருந்தான். Sometimes God doesn't want us to reveal our identity, Christian identity. கிறிஸ்தவ அடையாளத்தை சில நேரத்தில் சில இடங்களில் நாம் வெளிப்படுத்த வேண்டாம் என்று கர்த்தர் For சொல்கிறார். example, we have all these cult religious people come to our home. நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ள உபதேசக்காரர்கள் வீட்டுக்கு வருவார்கள். Seventh Day Adventists, ஏழாம் நாள் அட்வென்ட் திருச்சபை, Jehovah Witnesses, யெகோவா சாட்சிகள், Mormons, மோர்மன், they all are cult religious people. இவர்கள் எல்லாம் கள்ள ஊழியக்காரர்கள். They talk something contrary to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான சிலவற்றை To போதிப்பார்கள். such people you should reveal your Christian identity அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய கிறிஸ்தவ அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டாம். and say that you are a true believer in Christ நீங்கள் Jesus. வெளிப்படுத்தி Hallelujah. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்மையான விசுவாசி என்று சொல்லுங்கள். You should not confess that you believe in all 66 books. நீங்கள் 66 புத்தகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். Believe in the Trinity God. நீங்கள் திருத்துவ தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று Worship the சொல்லுங்கள். Trinity God. திருத்துவ தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். And do not deny Jesus. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடாதீர்கள். True leaders protect people, உண்மையான தலைவர்கள் மக்களை பாதுகாப்பார்கள். not just positions. தன்னுடைய பதவிகளை அல்ல. Immature leaders ask, what can people do for my vision? என்னுடைய தரிசனத்திற்கு மக்கள் என்ன செய்வார்கள் என்று முதிர்ச்சி இல்லாத தலைவர்கள் And கேட்பார்கள். mature leaders will ask, how can I help people fulfill God's purpose? முதிர்ச்சியான தலைவர்கள் சொல்வார்கள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் மக்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்பார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. This is what Mordecai's plan was. இதைத்தான் மொர்தெகாயினுடைய திட்டம் அப்படித்தான் இருக்கும். God was leading Esther and Mordecai into this kingdom. அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக எஸ்தரையும் மொர்தெகாயையும் கர்த்தர் நடத்தினார். At point 3 is மூன்றாவதாக integrity refuses to bow to what God has not approved. கர்த்தர் அங்கீகாரம் கொடுக்காத ஒன்றுக்கு தலைகுனிய நேர்மையாளன் ஒருபோதும் ஒத்து போக மாட்டான். Hallelujah. Hallelujah. One of the greatest tests of Mordecai's character came through Haman. ஆமான் மூலமாகத்தான் மொர்தெகாயினுடைய குணத்திற்கு பெரிய
பரீட்சை நேரிட்டது. How many want Haman in your life? எத்தனை பேருக்கு ஆமான் வேணும் உங்களுடைய வாழ்க்கையில? கை தூக்க மாட்டீங்களா? I want, so that God can now he can develop my character. ஆமான அனுப்பி கர்த்தர் என்னுடைய குணத்தை சோதிக்கட்டும். We all go through lots of Haman in life, right? வாழ்க்கையில பல ஆமான்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். Enemies, சத்துருக்கள், falsely accusing, பொய்யாய் நம் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள், hardship, disease and sickness, வியாதிகள், போராட்டங்கள். God always tests our faith in all the situations. இந்த எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார். One of the greatest tests of Mordecai character came through Haman. மொர்தெகாயினுடைய குணத்திற்கான பரீட்சை ஆமான் மூலமாக வந்தது. In Esther chapter 3 verse 2, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், all the officials at the king's gate knelt down and paid honor to Haman. எல்லா அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேரும் முழங்கால் படியிட்டு ஆமானுக்கு மரியாதை For செலுத்தினார்கள். the king had commanded this concerning him. இதை குறித்து ஆமானை குறித்து இப்படிப்பட்ட கட்டளையை ராஜா கொடுத்திருந்தார். But Mordecai would not kneel down or pay him honor. ஆனால் மொர்தெகாயோ இவனுக்கு முன்பாக தாழ பணிவதை மறுத்துவிட்டான். Mordecai's refusal created conflict. மொர்தெகாய் மறுதலித்தபடியினால் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. But it revealed conviction. ஆனால் அங்கே ஒரு உணர்வு ஏற்பட்டது. You need to know that Mordecai was not simply rebellious or disrespectful. ஏதோ மரியாதை அற்றவனாகவோ அல்லது முரட்டாட்டம் உள்ளவனாகவோ மொர்தெகாய் இல்லை. He was just refusing an act of honor that violated the alliance with God. தேவனோடு அவனுக்கு இருக்கிற உறவுக்கு எதிரான ஒரு செயலாக இது இருந்தபடியினால் அதற்கு அவன் மறுப்பு தெரிவித்தான். Integrity refuses to bow to what God has not approved. ஆண்டவர் அங்கீகரிக்காத ஒன்றுக்கு கீழ்ப்படிவதற்கு நேர்மையாளன் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டான். In the Bible, Exodus chapter 20 verse 3 to 6. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 6ஆம் வசனம் God வரை gave a commandment to the Israelites saying that you shall have no other gods. இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். There are moments when leaders must choose popularity or principle. சில நேரத்துல தலைவர்களுக்கு ஒரு சோதனை வரும், மக்கள் செல்வாக்கை பின்பற்றுவதா அல்லது தங்கள் கொள்கையை பின்பற்றுவதா? You want popularity or principle? எத்தனை பேருக்கு புகழ் வேண்டுமா அல்லது உங்கள் கொள்கை நிலைப்பாடு முக்கியமா? We should hold to principles. நம்முடைய கொள்கை, நம்முடைய மதிப்பீடுகளுக்கு நாம் மரியாதை You want கொடுக்கணும். acceptance or obedience? எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது நீங்கள் கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ள போகிறீர்களா? Obedience, right? கீழ்ப்படிதலை தெரிந்து You கொள்ளுங்கள். want safety or faithfulness? பாதுகாப்பாக உணர வேண்டுமா அல்லது உண்மையாக இருக்க வேண்டுமா? If you are faithful, Lord will be your safety. நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்கள் அரணாய் இருப்பார். Hallelujah. Hallelujah. David says, the Lord is my shepherd and he is my shelter, he is my portion, my deliverer. தாவீது சொல்லுகிறார், என் பங்கு, என் கேடகம், என் உறைவிடம், என் மறைவிடம் என்று சொல்லுகிறார் தாவீது. Integrity refuses to bow to what God has not approved. ஆண்டவர் அங்கீகரிக்காத ஒன்றுக்கு நேர்மையாளன் ஒரு நாளும் பணிய The மாட்டார். fourth point is, நான்காவதாக, and before that I just want to share one more thing. இன்னொன்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முன்னதாக, It's okay. Fourth point is, நான்காவதாக, great leaders recognize their responsibility in crisis. பெரிய தலைவர்கள் பிரச்சனையின் காலத்தில் பொறுப்பேற்பார்கள். When Haman's evil plan threatened the Jewish people, யூத மக்களை ஆமானுடைய பொல்லாத திட்டம் மிரட்டிய பொழுது Mordecai did not remain silent. மொர்தெகாய் அமைதியாக இருந்து விடவில்லை. He challenged Esther. எஸ்தருக்கு சவால் கொடுத்தான். In Esther chapter 4 verse 14, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் it வசனத்தில், says, who knows that you have to be in the kingdom for such a time as this? இந்த காலத்தில் நீ ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்பதை யார் அறிவார்கள்? Mordecai understood that Esther's position was not just a blessing. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அல்ல எஸ்தர் அங்கே இருப்பது. It was an assignment. அங்கே ஒரு வேலை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. God has given us an assignment to fulfill in this world. இந்த உலகத்தில் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஒரு திரளான வேலையை கர்த்தர் நமக்கு We நியமித்திருக்கிறார். only wanted blessings from the Lord. Lord, give me blessing. Give me, நமக்கு give me. எப்பொழுதுமே ஆசீர்வாதம் தான் வேண்டும். ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று But கேட்டுக்கொண்டிருக்கிறோம். God has given an assignment in our hands. ஆனால் நம்முடைய கரங்களில் பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God does not only give influence for personal advancement. ஏதோ நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக கர்த்தர் சில செல்வாக்குகளை He கொடுப்பதில்லை. gives influence for kingdom responsibility. சில பொறுப்புகளை, சில செல்வாக்குகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பது அவர் ராஜ்யத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. Hallelujah. Hallelujah. All of us are given some responsibility. நம் அனைவருக்கும் கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பார். Build God's kingdom. அந்த தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற Those are the பொறுப்பு. kingdom responsibilities. அதுதான் தேவராஜ்யத்தினுடைய பொறுப்பு. Not receive it as a blessing and just throw it away. ஏதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை தூக்கி எறிந்துவிட்டு
மகிழ்ச்சியாக வாழ்வதல்ல. That assignments have to be fulfilled for God's அந்த purpose. நோக்கம் தேவ ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக நிறைவேற்றப்பட வேண்டும். Your position is not merely about what you receive. நீங்களுடைய நிலை, உங்களுடைய பதவி என்பது நீங்கள் என்ன பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதற்காக அல்ல. It's about who you can protect, serve and impact. அதை கொண்டு நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய முடியும், யாரை பாதுகாக்க முடியும், யாருக்கு சேவை செய்ய முடியும் என்பதற்காக கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். How many receive salvation? எத்தனை பேர் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள்? Is your salvation impacting others? உங்களுடைய ரட்சிப்பு பிறரை பாதிக்கிறதா? Hallelujah. Hallelujah. How many receive gifts of the Spirit? எத்தனை பேர் ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறீர்கள், திறமைகளை Are பெற்றிருக்கிறீர்கள்? those gifts and talents impacting அந்த people? வரங்களும் திறமைகளும் மக்களுக்கு அது நல்ல பாதிப்பை God உண்டாக்குகிறது. has given something in your hand கர்த்தர் உங்கள் கரத்தில் ஏதோ to கொடுத்திருக்கிறார். protect, to serve and to impact. இந்த மக்களை பாதுகாப்பதற்காக, சேவிப்பதற்காக, இவர்களுக்கு ஊழியம் God செய்வதற்காக sent 2 people into that palace. அந்த அரண்மனைக்குள் கர்த்தர் இருவரை அனுப்பினார். They are not kings inheritance. அவர்கள் ராஜாக்களும் அல்ல, ராஜ சந்ததியிலே பிறந்தவர்களும் No அல்ல. title, no nothing. அவர்களுக்கு தலைப்பும் இல்லை, அவர்களுக்கு எந்த மரியாதையும் Never இல்லை. had any public recognition. மக்கள் நடுவிலே அவர்களுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை. Just ordinary people just like us. நம்மை போல எளிய மக்கள் அவர்கள். To save the people of Israel. இஸ்ரவேல் மக்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் They were அனுப்பினார். given a responsibility. ஒரு பொறுப்பு அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. Hallelujah. Hallelujah. Our testimony should impact people. நம்முடைய சாட்சி மக்களுக்கு நல்ல பாதிப்பை கொண்டு வர வேண்டும். 5th point is, ஐந்தாவதாக, the 4th point is like God is sovereign over all the details of our lives. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தகவல்கள் மீதும் கர்த்தர் ஆளுகை செய்கிறவராக I இருக்கிறார். just want you to see the meaning and the purpose into your life right now. இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள It's வேண்டும். not just a kind of day to day monotonous living. இன்னொரு நாள் என் வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு போறேன், கேலண்டர்ல இன்னொரு நாள் கிழித்து விட்டோம், நாம் வாழ்ந்து விட்டு போவோம் என்கிற வாழ்க்கை அல்ல. We are all called and invited by the King of Kings and the Lord of Lords ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராலே நாம் அழைக்கப்பட்டவர்கள். to be part of the accomplishment of Lord's purposes in this world. கர்த்தருடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். And His purposes in the lives of people all around you. உங்களை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற்றப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். What meaning and what purpose do you have today? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, வாழ்க்கையினுடைய பொருள் என்ன? Don't miss it, அதை நீங்கள் இழந்து விடாதீர்கள். Just say to God this morning, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் இந்த காலை நேரத்தில், whatever you want me to do, ஆண்டவரே நான் செய்யும்படி நீர் விரும்புகிறது எதுவோ I'm yours நான் உம்முடையவன் ஆண்டவரே, and I'm willing to do. நான் அதை செய்வதற்கு ஆசையாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. If you are willing to do anything for God, நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்வதற்கு ஆயத்தமாய் the Lord இருந்தால் will use you like Mordecai and Esther ஆண்டவர் மொர்தெகாயை போல, எஸ்தரை போல to பயன்படுத்துவார். save hundreds of people. நூற்றுக்கணக்கான மக்களை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்துவார். Isaiah said, Lord, here I am. ஏசாயா சொன்னான், இதோ அடியேன் இருக்கிறேன், Here I am ready to do your will. உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு விருப்பமாய் Send இருக்கிறேன். me, O Lord. என்னை அனுப்பும் கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. The next point is, அடுத்ததாக, mature leaders know when to speak and when to wait. முதிர்ச்சி உள்ள தலைவர்களுக்கு தெரியும் எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது வாயை மூட வேண்டும். Esther chapter 5 verse 1 and 2. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2ஆம் வசனம் வரைக்கும். Mordecai was courageous, மொர்தெகாய் தைரியமுடையவனாக இருந்தார். but he was also a strategic person. அதே நேரத்தில் அவன் யுக்தி நிறைந்த மனிதனாக He did இருந்தான். not act impulsively, அவன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செய்து விடவில்லை. but he understood timing. அவன் கர்த்தருடைய வேலையை அறிந்து And he கொண்டான். guided Esther to approach the king with wisdom. ஞானத்தோடு ராஜாவை அணுகும்படி எஸ்தருக்கு ஆலோசனை வழங்கினான். How many ask God for wisdom? எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கிறீர்கள்? Really ask Lord, give me money, money, money. நிறைய பேர் பணம் 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 என்று I don't கேட்கிறோம். have this, I don't have எனக்கு that. அது இல்ல, இது இல்ல, இது I'm இல்ல, not அது இல்ல. getting married. எனக்கு கல்யாணம் ஆகல. Huh? We only ask for all this in the worldly. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். Ask God for wisdom. தேவ ஞானத்தை கேளுங்கள். Very, very important for மிக everything. மிக மிக முக்கியம் உங்களுடைய If வாழ்க்கையில். you don't have wisdom, you cannot live your life. ஞானம் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையை நடத்தவே You need முடியாது. wisdom in your marriage life. உங்களுடைய as well. திருமண வாழ்க்கையில ஞானம் வேண்டும். Hallelujah. Hallelujah. You see, Mordecai guided Esther to approach the king with wisdom. ஞானத்தோடு விவேகத்தோடு ராஜாவை அணுகும்படி மொர்தெகாய் எஸ்தருக்கு அவன் ஆலோசனை வழங்கினான். Leadership is not only having the right message. தலைமைத்துவம் என்பது என்ன? நல்ல செய்தியை கொண்டிருப்பது மட்டுமல்ல, It is also, understanding the right moment.
சரியான தருணத்தை அறிந்து கொள்வதும் தலைமைத்துவம். And wisdom is the ability to carry truth with timing. விவேகம் என்றால் என்ன? சத்தியத்தை சரியான நேரத்திலே கொண்டு செல்வது. The most effective way to navigate conflicts is with tactical wisdom. பிரச்சனையின் காலத்திலே சரியாக செயல்படுவது என்றால் என்ன? யுக்தியுள்ள ஞானம். There are conflicts in our lives, right? வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. Even husband and wife and marriage கணவன் life. மனைவிக்கு பிள்ளை இடையிலே, திருமண வாழ்க்கையில் Conflict at home. வீட்ல பிரச்சனைகள். Conflict in the workplace. வேலை ஸ்தலத்தில் போராட்டம். In this situation, use wisdom. இந்த நேரத்தில் எல்லாம் ஞானத்தை பயன்படுத்துங்கள். Ask God, Lord, give me wisdom. ஆண்டவரே, எனக்கு அளவில்லாத விவேகத்தை தாரும். Use wisdom and timing. எனக்கு சரியான நேரத்தை சொல்லித் தாரும். Rather than blurting out in a panic or saying something out in வேதனைப்பட்டு கலங்கி போய் எதையாவது உளறி கொட்டுகிற செயல் எனக்கு வேண்டாம். Not only that, before she met the king, Esther fasted. ராஜாவை சந்திப்பதற்கு முன்னதாக நன்றாக பாருங்கள், எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்தாள். Hallelujah. Hallelujah. Everybody say fasting. எல்லாரும் சொல்லுங்க, உபவாசம்னு சொல்லுங்க. Don't say feasting, fasting. விருந்தல்ல, உபவாசம். Because we always eat all the time. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். How many fasted, the last time? When was your last? கடைசியாக எப்ப நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்க? Fast one day a week. வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் so that you will see deliverance. தேவனுடைய விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். Because fasting prayer, it brings victory. உபவாச ஜெபம் வெற்றியை கொண்டு வரும். That's why we have fasting prayer. ஆகவே தான் உபவாச ஜெபம் வைத்திருக்கிறோம். But you are not coming. ஆனா யாரும் வர மாட்டீங்க. It's very, very important. மிக மிக அது முக்கியம். You see, Esther fasted. எஸ்தர் உபவாசித்தாள். She prepared and used strategic patience. தன்னுடைய பொறுமையை அவள் பயன்படுத்தினாள். யுக்தி நிறைந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவள் தன்மையாக செயல்பட்டாள். What did she do? She invited the king and Hiram to private banquets to win their favor. அந்த அவளுடைய தயவு ராஜாவுடைய கண்களிலே தயவை பெற்றுக் கொள்ளும்படி ஆறாமில் இருக்கிற அரண்மனைக்கு தனிமையிலே ராஜாவை வரவைத்தார். She invited the king and Haman. ராஜாவையும் ஆமானையும் வரவழைத்தார். Before she wanted to make a move, she threw a banquet. அவள் செய்வதற்கு முன்பதாக ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார். And before that, Esther prepared herself through a rigorous 3-day fast. 3 நாள் மிக கடுமையான உபவாசம் செய்து அவள் ஜெபம் பண்ணி எஸ்தர் இதை செய்தாள். I want to tell you, church, fasting prayer is very powerful. உபவாச ஜெபம் மிகவும் வல்லமை நிறைந்தது. Hallelujah. Hallelujah. You will surely see deliverance, healing. நிச்சயமாக சுகத்தையும் விடுதலையும் நீங்கள் காண்பீர்கள். Every strongholds will be broken. அரணான கோட்டைகள் உடைகிறதை காண்பீர்கள். Hallelujah. I have seen in my life, my own family. என்னுடைய வீட்டில குடும்ப வாழ்க்கையில என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அதை ருசித்திருக்கிறேன். Fasted, my wife and I fasted and prayed for Prema and brother Sivakumar. சகோதரி சிவகுமார், சகோதரி பிரேமாவுக்காக நானும் என் மனைவி உபவாசித்து ஜெபித்தோம். Sometimes when we hear about such situation, immediately we fast for you all. நாங்கள் உங்களுக்காக உங்களை பற்றி சில வேதனையான செய்திகளை கேள்விப்படும் பொழுது உடனடியாக நாங்கள் உபவாசிக்க துவங்கினோம். Because prayer is powerful. ஏனென்றால் ஜெபம் வல்லமை உடையது. Fasting prayer is more powerful. உபவாச ஜெபம் அதிக வல்லமை கொண்டது. And Esther, we see she did a rigorous 3-day fast. எஸ்தர் 3 நாட்கள் அவள் கடுமையான விரதம் கொண்டாள். She recognized her spiritual readiness and putting on her royal robes were vital to approaching the king successfully. ராஜாவை வெற்றிகரமாக சந்திப்பதற்காக அவள் கடுமையாக விரதம் பூண்டு அவள் ஆயத்தமானாள். And this allowed Esther to gain king's favor. ராஜாவுடைய தயவை பெறும்படி கர்த்தர் உதவி செய்தார். Not just because of wisdom. தன்னுடைய ஞானத்தினால் மட்டுமல்ல, especially the fasting and prayer. உபவாசமும் ஜெபமும் அவளுக்கு வெற்றியை கொண்டு வந்தது. Hallelujah. Hallelujah. God is so good. கர்த்தர் மிக நல்லவர். And ultimately request was given. அவளுடைய வேண்டுதல் எதுவோ அது அவளுக்கு அருளப்பட்டது. Mature leaders know when to speak and when to wait. முதிர்ச்சியுள்ள தலைவர்களுக்கு தெரியும் எப்பொழுது காத்திருக்க வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும். And the 6th point is, ஆறாவதாக, God sees faithfulness that people don't see. ஆண்டவர் உண்மையை பார்க்கிறார், மக்கள் அதை சில நேரத்தில் பார்க்க மாட்டார்கள். God sees faithfulness that people forget. மக்கள் மறக்கிற அந்த உண்மையை கர்த்தர் மறக்க மாட்டார். One of the most powerful moments in Esther happens when the king cannot sleep. ராஜாவால தூங்கவே முடியல. அதுதான் முக்கியமான தருணம். In Esther chapter 6 verse 1 to 3. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரைக்கும். King asked for the book of Chronicles. நாளாகமத்தின் புத்தகத்தை கொண்டு வா, எனக்கு தூக்கம் வரவில்லை. And there it was written, he was reading and the records and discovered that Mordecai once exposed a plot against his life. ராஜாவினுடைய ஜீவனை கொல்ல நேரிட்ட பொழுது மொர்தெகாய் அதை கண்டுபிடித்து ராஜாவை காப்பாற்றினான் என்று அங்கே ராஜா படிக்கிறான். After he read that, he could not sleep. அதை படித்த பின்னால் அவனால் தூங்க முடியவில்லை.
You see, Mordecai was a man who had been forgotten but suddenly remembered. மொர்தெக்காய் மறக்கப்பட்டு போயிருந்தான். அவனுடைய உண்மை மறக்கப்பட்டு போயிருந்தது. திடீரென்று அவனுடைய உண்மை வெளியே You வந்தது. see, in your life, Haman sister may overlook your faithfulness. சில நேரத்துல உங்களுடைய உண்மை தன்மையை ஆமான் கூட்டத்தினர் ஜெயித்தது போல தோன்றலாம். Hallelujah. ஹல்லேலூயா. Haman, he built a big tower, a hanging tower. பெரிய தொங்குகிற ஒரு பெரிய கோட்டையை கட்டுகிறான். He thought, he can hang Mordecai in that tower. பெரிய அவன் ஒரு தூணை கட்டி அந்த தூணிலே மொர்தெக்காயை தொங்க விடலாம் என்று He falsely accused Mordecai. மொர்தெக்காய் பொய்யாய் மொர்தெக்காயின் மீது குற்றம் He thought சாட்டினான். the king would hear this and he will hang Mordecai in that tower. இதை கேட்டு மொர்தெக்காயை அவனை தொங்க விடுவான் ராஜா என்று சொல்லி ஆமான் ஆசைப்பட்டு But கொண்டான். Haman never realized that he dig his own grave. ஆனால் தன் குழியை தானே வெட்டி கொண்டான் என்று ஆமான் அறிந்து கொள்ளவில்லை. God never misses your life, church. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறந்துட மாட்டார். If you're faithful, if you're obedient, நீங்க உண்மையாக இருந்தால், நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தால், God will never miss you. ஆண்டவர் உங்களை மிஸ் பண்ணிட மாட்டார். Hallelujah. ஹல்லேலூயா. God does not measure impact only by visibility. ஏதோ பார்க்கிற தோற்றத்தின்படி கர்த்தர் தீர்ப்பு செய்ய He மாட்டார். measures faithfulness by the heart. உள்ளத்தினுடைய உண்மையை கர்த்தர் காண்பார். We see in the Bible many people in the scriptures served in hidden seasons before God revealed their assignments. ஆண்டவர் பலரை வெளியே கொண்டு வருவதற்கு முன்னதாக உள்ளான வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள இருந்த உண்மையை கர்த்தர் கண்டதை நாம் You see in பார்க்கிறோம். the life of Joseph, யோசேப்பினுடைய வாழ்க்கையை he was an பாருங்கள். ordinary person, right? சாதாரண மனிதன் தானே. He was thrown into the pit, அவன் சிறையில் தூக்கி but he was குறியிலே faithful தூக்கி and எறியப்பட்டான். was obedience to God. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். Always he loved the Lord. எப்பொழுதும் கர்த்தரை நேசித்தான். He said no to every sinful pleasure. எல்லா பாவத்திற்கும் மறுப்பு தெரிவித்தான். What happened to his life? என்ன நடந்தது அவனுடைய வாழ்க்கையில்? He became the prime minister of Egypt. அவன் எகிப்தினுடைய பிரதம மந்திரியானான். Because of his obedience and faithfulness. அவனுடைய கீழ்ப்படிதலினாலும் அவனுடைய உண்மையினாலும் அப்படியானான். God sees faithfulness that கர்த்தர் people உண்மையை forget. காண்கிறார், மக்கள் மறந்து விடுவார்கள். See the life of David, தாவீதுடைய வாழ்க்கையை a பாருங்கள். young shepherd boy. ஒரு இளம் வாலிபன் He was மேய்ப்பன் only singing songs and worshiping பாட்டு God, பாடிக்கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த playing ஒரு his மனிதன். instrument and composing songs. He இசை வாசித்துக் கொண்டு பாடல்களை ஏற்றிக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்திக் was கொண்டு just want to compose worship songs for the Lord. ஆடி பாடி கர்த்தருக்கென்று அவன் ஆடுகளை மேய்த்துக் And he கொண்டிருந்தான். faced Goliath one time. ஒரு நாளிலே அவன் கோலியாத்தை What சந்தித்தான். happened to his life? என்ன நடந்தது அவனுடைய வாழ்க்கையில்? Because of his obedience and அவன் faithfulness, உண்மையாக இருந்தபடியினால் கீழ்ப்படிதலுள்ளவனாக God made him இருந்தபடியினால் the king of Israel, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக a மாற்றினார். man of his own heart. தன்னுடைய இருதயத்துக்கேற்ற தாசன் என்று கர்த்தரை If you are உரைத்தார். obedient in little things, நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாக இருந்தால் obedience is better than sacrifice. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் What is சொல்கிறது. done in secret before God is never wasted. அந்தரங்கத்திலே கர்த்தருக்கு முன்பாக நீங்க வாழ்ந்தது ஒரு நாளும் வீணாய் போகாது. In Matthew chapter 6 verse 18, மத்தேயு 6 அதிகாரம் 18 the வசனம். Bible says, your Father who sees what is done in secret will reward you. அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு பலன் So அளிப்பார். just keep obeying. ஆகவே திருச்சபையை தொடர்ந்து கீழ்ப்படிந்து Keep கொண்டிருங்கள். being faithful. தொடர்ந்து உண்மையுள்ளவர்களாக இருங்கள். God is not unjust. கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. He will not forget your work. உங்களுடைய நற்கிரியைகளை கர்த்தர் மறக்க மாட்டார். He will not forget your work and the love you have shown him. ஆண்டவருக்கென்று நீங்கள் காண்பித்த அன்பையும் அந்த நேர்மையும் உண்மையான நற்கிரியைகளையும் கர்த்தர் மறந்துவிட மாட்டார். Continue to obey. தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். Keep on believing and be faithful. தொடர்ந்து கர்த்தரை நம்பிக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக தொடர்ந்து வாழுங்கள். The final point is, கடைசியாக true leaders இரண்டு தலைவர்கள் use promotion to serve, not to elevate themselves. தங்களை தாங்களே உயர்த்திக் கொள்வதற்கு தங்களுடைய பதவி உயர்வை பயன்படுத்தினார்கள். தங்களை உயர்த்திக் கொள்வதற்கு You know, at the end of the story, Mordecai was promoted. இந்த கதையினுடைய முடிவிலே மொர்தெக்காய்க்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. Hallelujah. Hallelujah. Because of his faithfulness. அவனுடைய உண்மையின் காரணமாக, Because of his obedience. அவனுடைய கீழ்ப்படிதலின் காரணமாக. Esther chapter 10 verse 3. எஸ்தர் 10 அதிகாரம் 3 வசனத்தில் Mordecai the Jew was second in rank to king. மொர்தெக்காய் ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு பதவியை பெறுகிறான். He was preeminent among the Jews. யூதர்கள் நடுவிலே அவன் தலைவனாகிறான். And he was held in high esteem by his many fellow Jews. அவனுடைய சொந்த யூத சகாக்கள் நடுவிலே அவன் உயர்த்தி வைக்கப்படுகிறான். Because he worked for the good of his people. ஏனெனில் தன்னுடைய ஜனத்தின் நன்மைக்காக அவன் உண்மையாய் உழைத்தான். True leaders use promotion to serve, not to elevate themselves. உண்மையான தலைவர்கள் தங்களுடைய பதவி உயர்வை மக்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்திக் கொள்வார்கள், தங்களை உயர்த்திக் கொள்வதற்கு அல்ல. You got to notice why he was respected. ஏன் அவன் மதிக்கப்பட்டான் என்பதை நீங்கள் பாருங்கள். Not because he had power. அவனிடத்தில் அதிகாரம் இருந்தபடினால் அல்ல, Because he used the power for the good of அவனுக்கு others. இருந்த அதிகாரத்தை கர்த்தருடைய
பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக பயன்படுத்தினார். Some of you are so influenced, right? சில பேருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கும். We all are influenced. நம்ம எல்லாருக்குமே செல்வாக்கு இருக்கு. Because God has given something in our hand. ஏதோ ஒன்றை நம்முடைய கையில கொடுத்திருப்பார். Today in this world we have all bad influences. ஆனா நம்ம கிட்ட கெட்ட செல்வாக்குகள் தான் நிறைய இருக்கு. And people wanted to follow all these bad examples, பல role models. தவறான முன்மாதிரிகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று மக்கள் முந்தியடித்து All the செல்கிறார்கள். cinema stars, they have all immoral life. சினிமா துறையிலே வாழுகிறவர்கள் பாவ வாழ்க்கையை தண்ணீர் போல் குடிக்கிறவர்களை பின்பற்ற They யோசிக்கிறார்கள். live more immoral life, but they want come and talk so nicely to people. அவர்கள் வாழ்க்கையில நெறியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே மிக நன்றாக பேசுவார்கள். Actually, they set a bad example. So all politicians you see. அரசாங்க அதிகாரிகளை பார்க்கலாம், அரசியல்வாதிகளை பார்க்கலாம், வாழ்க்கையில் சுத்தம் இல்லை. Notice why Mordecai was respected. ஏன் மொர்தெகாய் மரியாதை செலுத்தப்பட்டான்? Not because he was second to king. He had ராஜாவுக்கு இரண்டாம் நிலையில் அவன் இருந்தபடினால் அல்ல. But he used that power for the good of others. அந்த அதிகாரத்தை மக்களுடைய நலனுக்காக He பயன்படுத்தினான். set a good example. அவன் ஒரு சரியான உதாரணமாக திகழ்ந்தான். Kingdom leadership is measured by service, not status. ராஜ்யத்தினுடைய அதிகாரம் என்பது எப்படி அளக்கப்படுகிறது? உங்களுடைய பதவி, உங்களுடைய நிலையினால் அல்ல, உங்களுடைய சேவையினால் அறியப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Jesus said, I did not come to be served but to serve. இயேசு சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி We வந்தேன். got to serve people நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். at any cost, no matter how you serve. நீங்க எப்படி சேவை செய்தாலும் பரவாயில்லை, எப்படி ஊழியம் செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஊழியம் செய்ய In Mark வேண்டும். chapter 10 verse 43, மார்க் 44. 10 அதிகாரம் 43 44 வசனம். Whoever wants to become great among you must be your servant. உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் எவனோ அவன் உங்களுக்குள்ளே வேலைக்காரனாய் இருக்க கடவன். Mordecai's life does not teach us to seek influence for our own importance. மொர்தெகாயினுடைய பாடம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? நம்மை முன்னிலைப்படுத்துவதற்காக செல்வாக்கை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும் என்று சொல்லி தரவில்லை. But it teaches us that influence is a stewardship. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? செல்வாக்கு என்பது உக்ரான பொறுப்புடைய ஒரு பதவி. Hallelujah. Hallelujah. We are all stewards for Christ Jesus. கிறிஸ்துவுக்கு நாம் உக்ரான பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். God can use a person in a palace. ஒரு மனிதனை கர்த்தர் அரண்மனையிலும் பயன்படுத்துவார். God can use a person behind the scenes. அல்லது திரைக்கு பின்பாக பயன்படுத்துவார். God can use a person with a title. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு தலைப்பை கொடுத்து He பயன்படுத்துவார். can use a person without any recognition. எந்த அதிகாரமும் அங்கீகாரமும் இல்லாமலும் கர்த்தர் ஒரு மகனை God பயன்படுத்துவார். can use you and me. உங்களையும் என்னையும் எப்படியும் If பயன்படுத்துவார். we are willing to do anything for நீங்களும் Him. நானும் கர்த்தருக்காக சேவை செய்ய ஆயத்தமாய் இருந்தால் If we are போதும். willing to be obedient and faithful. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் போதும். Mordecai teaches us that kingdom impact is not always measured by how many people know your name. உங்களுடைய பேர் எத்தனை ஆயிரம் பேருக்கு தெரியும் என்பதை வைத்து கர்த்தர் பயன்படுத்த போவதில்லை. Amen. ஆமென். We don't need any name or fame. பெரிய பேரு, புகழ், கீர்த்தி இதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. Sometimes the greatest leaders are the ones who protects people when nobody rewards them. சில நேரத்தில் பெரிய தலைவர்கள் யார் தெரியுமா? யாருமே அங்கீகாரம் கொடுக்காவிட்டாலும் தன்னுடைய மக்களை காப்பாற்றுகிற அமைதியான தலைவர்கள். Greatest leaders are the ones who speak when silence would be safer. பெரிய தலைவர்கள் அமைதியா இருக்கும் பொழுது அது பாதுகாப்பாக இருக்கும் என்ற தருணத்திலே மக்களுக்காக வாயை திறந்து பேசுவார்கள். Greatest leaders are the one who serve when recognition is absent. பெரிய தலைவர்கள் எந்த அங்கீகாரமும் இல்லாத பொழுது மக்களுக்காக உண்மையாக சேவை செய்வார்கள். Greatest leaders are the ones who remain faithful until God opens the door. பெரிய தலைவர்கள் கர்த்தர் கதவை திறக்கிற வரைக்கும் உண்மையாய் காத்திருப்பார்கள். Church, Mordecai never wore a crown, மொர்தெகாய்க்கு கிரீடங்கள் இல்லை. but his character helped preserve a nation. அவருடைய குணம் ஒரு தேசத்தையே காப்பாற்றுவதற்கு உதவி செய்தது. God doesn't see how spiritual you are. எவ்வளவு ஆவிக்குரியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் காண He போவதில்லை. sees your integrity and character, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய குணத்தை கர்த்தர் obedience பார்ப்பார். and faithfulness. கீழ்ப்படிதல், உண்மை குணத்தை You பார்ப்பார். do not need a throne to have influence. நீங்கள் செல்வாக்கு செலுத்துவதற்கு உங்களுக்கு சிம்மாசனம் தேவையில்லை. You need integrity. நேர்மை தான் தேவை. Because heaven does not only look for people with great position. பரலோகம் எப்பொழுதுமே அதிகாரமுடையவர்கள், அதிகாரிகளை தேடி செல்லாது. It looks for people who can be trusted with great responsibility. பெரிய பொறுப்பினால் யாரை நான் நம்புவேன் என்று சொல்லி நம்ப தகுந்த மனிதனை பரலோகம் தேடும். How many want to be like Mordecai and Esther? எத்தனை பேர் மொர்தெகாயை போல, எஸ்தரை போல இருக்க Give your life விரும்புகிறீர்கள்? to Jesus this morning. நீங்கள் இயேசுவை இயேசுவிடத்தில் So Lord, use me. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று So stand, சொல்லுங்கள். I'm going to ask Pastor Raj to pray. எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை யாருக்குமே தெரியலன்னா பரவாயில்லை. பக்கத்து வீட்டுக்கு கல்யாண பத்திரிகை வச்சுட்டு உங்களுக்கு வைக்காம போனா பரவாயில்லை. எந்த சபையிலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காவிட்டால் பரவாயில்லை.
உங்களை முன் வரிசையில் உட்கார வைக்காவிட்டால் பரவாயில்லை. நீங்கள் செய்கிற நன்மையை யாரும் மதிக்க, வீட்டிலும் உங்களுக்கு மரியாதை இல்லை என்றாலும் பரவாயில்லை, வேலை ஸ்தலத்தில் மரியாதை இல்லை என்றால் பரவாயில்லை, வியாபாரத்தில் உங்களை யாரும் மதிக்கவில்லை என்றால் பரவாயில்லை, திருச்சபையில் கூட உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆண்டவருக்கு உண்மையாக எல்லா கரங்களும் உயர்த்தி, ஆண்டவரை உமக்கு முன்பாக வாழ்கிற, அதுதான் உங்க அட்ரஸ். கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வையுங்கள். உங்கள் கணவர் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காவிட்டால் பரவாயில்லை, உங்கள் பெற்றோர் உங்களை அரவணைக்காவிட்டால் பரவாயில்லை, உங்கள் மனைவி உங்களை மதிக்காவிட்டால் பரவாயில்லை, உங்கள் பிள்ளைகள் உங்களை மறந்துவிட்டால் பரவாயில்லை. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருங்கள். மொர்தெக்காயுடைய வாழ்க்கையில உண்மையை தவிர எதுவுமே இல்லை. மொர்தெக்காய் தனக்கென்று மனைவி பிள்ளைகளை தேடாமல் அனாதையாய் கிடக்கிற குழந்தையின் மீது அவன் மனதுருகினான். அந்த பிள்ளையை வளர்த்தான். அவனுடைய குணத்தை பாருங்கள். அதற்கு அவனை யாரும் பாராட்டவில்லை. தியாகமாய் பிள்ளை எடுத்து தன் பிள்ளையை போல வளர்த்தானே, அவனை யாரும் பாராட்டவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அங்கீகாரம் இல்லை, ஆனால் உண்மை இருந்தது. கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ செய்த நன்மைகளை எல்லாம் பயன்படுத்திவிட்டு என்னை எல்லாரும் ஏமாற்றி விட்டார்கள் என்று கலங்கி நிற்கிறீர்களா? என்னிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்று புலம்புகிறீர்களா? தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். தூற்றுவார் தூற்றட்டும், ஏசுவார் ஏசட்டும், தீமை பேசுகிறவர்கள் பேசட்டும். அவர்கள் பேசும் பொழுது இன்னும் அதிகமாய் உண்மையாயிருங்கள், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுங்கள். நீங்கள் அன்பு கூர்ந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா? ஏமாற்றத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் அன்பாயிருங்கள். உங்களை ஒரு கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெறாத நபராக இருக்கலாம். யாருமே உங்களுக்கு வணக்கம் செலுத்தாமல் போய்விடலாம். யாருமே சாப்பிட்டீங்களான்னு கேட்காமல் இருக்கலாம். கலங்காதீர்கள், கர்த்தருடைய கண்கள் உங்களை காண்கிறது. மொர்தெக்காயை கர்த்தருடைய கண்கள் கண்டது. பிள்ளையை கர்த்தருக்குள் வளர்த்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளர்த்தான். சும்மா ஒரு ராஜா ராணியா இருக்கிற ஒரு மகள் அந்த சுகபோகத்தை அனுபவிக்க தான் ஆசைப்படுவார். ஒரு ஏழை வீட்டுல வளர்ந்த பிள்ளை அந்த சுகபோகத்தில் அவருடைய மனம் பிழைக்காமல் கர்த்தருடைய சமூகத்துக்கு என்னைக்கு உபவாசம் பண்ண போனாலோ அங்கே மொர்தெக்காயுடைய வளர்ப்பு தெரிகிறது. மொர்தெக்காயினும் தகப்பனுடைய வளர்ப்பு தெரிகிறது. பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பு. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்குள் அதுதான் செல்வம். உங்க பிள்ளைக்கு எத்தனை வீடு வச்சிருக்கீங்க, எவ்வளவு என்ன அமெரிக்கால அனுப்பி படிக்க வச்சீங்களா, அவனுக்கு எவ்வளவு டைட்டில் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த உண்மை, அதை கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளை ராஜாத்தியாவான். ஹல்லேலூயா. உங்கள் மகன் ராஜாவாவான். கர்த்தருக்கென்று சேவை செய்வான். ஆண்டவரே, கர்த்தாவே, அப்படி நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அதே போல அதிகாரத்துக்கு பயந்து விடாதீர்கள். உங்களை மிரட்டுகிற பிரச்சனைகளை பார்த்து ஆமான் வரட்டும், சேனையோடு வரட்டும், பயப்படாதீர்கள். உங்களுக்கு வருகிற பிரச்சனையை பார்த்தா ஊரே திரண்டு வரட்டும், பயப்படாதீர்கள். உங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் பாதுகாப்பா. தைரியமாக இருங்கள், உண்மையாக இருங்கள், ஞானமாக இருங்கள். கர்த்தருக்கு முன்பாக வாழுகிறவன் ஞானமாகத்தான் இருப்பான். பிறருடைய அங்கீகாரத்திற்காக ஏங்கி தவிக்கிறவர்கள் தான் வழிவிலகி போவார்கள். மொர்தெக்காய் அங்கீகாரத்திற்கு அடிமை இல்லை. கரங்களை உயர்த்தி அடுத்தவங்க ரெகக்னிஷனுக்காகவே என்ன பாராட்டணும், என்ன 4 பேர் பார்க்கணும், என்ன 4 பேர் புகழணும் என்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக வாடுகிற நான் அமைதியாக அவன் அரண்மனை மாடத்திலே சுற்றி கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய கண்கள் கண்டது. எஸ்தர் வழி விலக்கி போகக்கூடாது என்று அவன் தொடர்ந்து வளர்த்து கொண்டிருந்தான். அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுத்த பின்பும் வளர்த்து கொண்டிருந்தான், கண்காணித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் கொடுத்த உக்ரான பொறுப்பை கட்டி கொடுத்து விட்டேன், கை கழுவி விட்டேன் என்று ஓடி போய் விடவில்லை. அவன் ஜாக்கிரதையோடு கண்ணும் கருத்துமாக தேசத்தின் மீது கண்களை வைத்தான், மகளின் மீது கண்களை வைத்தான், ராஜ்யத்தின் மீது கண்களை வைத்தான். தான் ஆளுவதற்காக அல்ல, நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டும் என்பதற்காக அல்ல, ராஜாவை கொன்று ஆட்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, தன் உயிரை பணயம் வைத்து ராஜாவை காப்பாற்றினான். அதற்கும் அவனுக்கு எந்த அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. நாள் ஒன்று வந்தது,
நாளொன்று வந்தது. நாளாகம புத்தகத்தை அவன் ராஜா வாசிக்கும்படி ராஜாவினுடைய தூக்கத்தை கர்த்தர் கெடுத்தார். கர்த்தர் உங்களை காக்கும்படி யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் மொர்தெகாயை காப்பாற்றினார். எதற்காக அந்த தொழு மரத்தை கட்டி வைத்தானோ, தூக்கு மரத்தை கட்டி வைத்தானோ, அதிலே ஆமான் தொங்கும்படி கர்த்தர் விட்டார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, அப்பா நான் உண்மை இல்லாத நாட்களை எனக்கு மன்னிங்க. ஆபீஸ்ல எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலன்னா நான் சோர்ந்து போய் விடுகிறேன். வீட்டுல என்ன என் கணவர் பாராட்டவில்லை என்றால் நான் சோர்ந்து போய் விடுகிறேன். அல்லது என்னுடைய உழைப்பை யாருமே அங்கீகரிக்காவிட்டால் நான் சோர்ந்து போய் விடுகிறேன். அந்த சோர்விலிருந்து எனக்கு விடுதலை தாரும். கர்த்தருக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தாரும். ஆண்டவரே, இந்த நல்ல செய்திக்காக நன்றி. என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் ஏழையாக இருந்தாலும், கூழுக்கு நான் கஷ்டப்பட்டாலும் எனக்கும் திட்டம் இருக்கிறது. எனக்கும் கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை காப்பாற்றுகிற கர்த்தருக்குள் குடும்பத்தை சீராக நடத்துகிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆவிக்குரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து புகழுக்கும் மயங்காமல், புகழுக்கும் செல்வாக்குக்கும் அடிமையாகாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும். உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். May be seated.